இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிமுறைகளை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். பிள்ளைகளுடைய மதியினத்தை நம்ம அகற்றணும். அப்புறம் பிள்ளைகளை கடிந்து கொள்ளணும். பிறம்பை கையாடும் பொழுது பிள்ளை ஞானத்தில் தேறுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்க, பிள்ளைங்க இந்த காலத்தில் பிள்ளைங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடக்கூடாது. என்னோட பிள்ளை ஏமாந்துடக்கூடாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் ஆசைப்பட்டேன், ஆனால் என்னோட பெற்றோர்களால் இதை வாங்கி தர முடியலை. நான் ஏமாந்த மாதிரி என்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருதோமா. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட பிள்ளைங்களால் தாங்கி கொள்ள முடியல. இதனால தான் அந்த பிள்ளைங்களாம் தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்க. ஒரு சின்ன தோல்வியை, ஒரு சப்ஜெக்டில் ஏதோ மார்க்கு கம்மியான கூட என்ன பண்ணியிருந்தாங்க, தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்க. நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில் கூட நீட் எக்ஸாம் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முந்தின நாளே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா பாஸ் ஆகுறாங்களோ இல்லையோ அந்த ரிசல்ட் கூட வரல, நம்ம ஒருவேளை ஃபெயில் ஆயிடுவோமோ, ஒருவேளை எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு இதனால தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே கேட்டதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கிடச்சிட்டே இருக்குதா. இந்த பிள்ளைங்களுக்கு உடனே ஏதோ ஒன்று அவங்க ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. அவங்களுக்கு உலகமே இருண்ட மாதிரி அவங்க ஃபீல் ஆகி என்ன பண்ணியிருந்தாங்க, தற்கொலைக்கு நேராக ஓடுகிறாங்க. நம்ம சிறு சிறு தோல்விகளை கூட தாங்க கொள்கிற அளவுக்கு பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். சரியா? ஏலியோட பிள்ளைகள் சுதந்திரமாக வளர்ந்தாங்க. அவங்க இஷ்டம் போல் எல்லாம் பண்ணாங்க. அவங்க கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடக்கலை, தன்னுடைய மனம் போல வாழ்ந்தாங்க. தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது, அவங்களை பட்சித்தது. சரியா? தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. பிரைவசின்னு சொல்லிட்டு சில பெண் பிள்ளைகள்லாம் அவங்க சுதந்திரமாக எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி வருகிறத நம்ம பார்க்கலாம். சரியா? வேதாகமத்திலையும் அப்படி ஒரு பொண்ணு போனா, என்ன யாருடைய பொண்ணு அப்படின்னா, யாக்கோபுடைய குமாரத்தி தீனாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண். சரியா? இவங்க லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த மகள். நிறைய அண்ணன்மார்கள், ஒரே ஒரு பொண்ணு. எவ்வளோ ப்ரெஷியஸாக இருந்திருப்பாங்கன்னு எல்லாரும் நல்ல செல்லமாக வளர்த்துருப்பாங்க தீனாலை. இப்போ தீனாளுக்கு தனியாக அந்த ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை. சரியா? தன்னுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டுருந்து அவங்களும் கூட வந்திருப்பாங்க. அவங்க அண்ணன்மாரை கூப்பிட்டுருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் வரலனாலும் யாராவது ஒரு அண்ணன் ஒரு தம்பியாவது வந்திருப்பாங்கன்னு. ஆனாலும் கூட இந்த தீனாள் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனியாக சுதந்திரமாக இஷ்டம் போல் அவங்க அலைஞ்சாங்க. என்னாச்சு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. சரியா? சில நேரம் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சுதந்திரம் அவங்களுடைய வாழ்க்கையை இருளடைய செய்கிறதா இருக்குது. தனியாக சுற்றி பார்க்க செல்லும் பெண்ணே, ஆண்களோடு நெருங்கி பழகும் பெண்ணே, இச்சையான சொற்களிலும் பார்வையிலும் சிக்கிக்கொண்டு தீனாளின் அவல நிலைக்கு தள்ளப்படாதபடி எச்சரிக்கையா இரு. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு நல்ல அந்த ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் நல்லா அழகழகாக போட்டு விடுறதுன்னு, அந்த இடுப்பு தெரிகிற மாதிரி அப்படிலாம் ட்ரெஸ் போட்டு விட்டுறது அந்த பிள்ளைங்களுக்கு அது அப்போ தவறாக தெரியாது. இப்போ வளர வளர அது அந்த பிள்ளைங்களுக்கு தவறாக தெரிகிறதுல அதுவே அவங்க வாழ்க்கைக்கு கேடாகவும் முடிகிறதா இருக்குது. சரியா? நம்ம அப்போ பிள்ளைங்களை என்ன பண்ணணும், அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விடக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே பேரண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ஆயிடணும், கொஞ்சம் டீச்சர் மாதிரி ஆயிடணும்னு. ஏன்னா நம்ம பிள்ளைங்களை வழி நடத்துகிறோம்ல, பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுத்தர போகிறோம். ஒவ்வொன்றையும் மதியினத்தை அகற்றணும். அப்புறம் பிள்ளைங்களை கரெக்டாக கடிந்து கொண்டு ஞானத்திற்கு ஏற்ற விதமாக நம்ம வழி நடத்தணும். அப்போது ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை விட ஃபஸ்ட் டீச்சர் யார் தான், பேரண்ட்ஸ் தான். சரியா? எனக்கு பேபி பிறந்தோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நைட்டு பேபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணி வச்சிடாத. நீ கரெக்டாக நீ நைட் ஆகிட்டு அப்படின்னா, நம்ம படுக்க போகிறோம் அப்படின்னா லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிடு. அது குட்டி பாப்பால, குட்டி பேபியில் அப்போ தான் நம்ம லைட்டை ஆஃப் பண்ணோடனே அப்போ அதுக்கு தெரியும், ஓஹோ லைட்டை ஆஃப் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்,
தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தூங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ பாவம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டை போட்டு வச்சுட்டே பழகிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் லைட் ஆஃப் பண்ணால் பயப்படும், லைட் ஆஃப் பண்ணால் அழும், தூங்காது. அதனால் நம்ம சின்ன வயசுலேயே இப்படி பழக்கணும்னு எனக்கு சொல்லி தந்தாங்கன்னு. எங்கள் அத்தை எனக்கு என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னா, பிள்ளைய தொட்டலில் படுக்க வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அது வந்து பிள்ளை வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகும் என்னைய ரொம்ப நேரம் நம்ம ஆட்டுற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணணும், போட்டுட்டு வந்துடணும். லைட்டாக கொஞ்சம் சினுங்குனா மட்டும் ஒரு ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு விட்டால் அது தூங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் கிருபையால் என்னுடைய 2 பிள்ளைகளும் இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் நைட்டு வந்து அப்படி அழுததே கிடையாது. சரியா, நம்ம பழக்க வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம வந்து இஷ்டத்துக்கு அந்த பிள்ளை சரி எப்போனாலும் தூங்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னு வையேன். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட பேபி தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி நைட்டு, பகலில் இல்லைன்னா நைட்டு 1 மணி 2 மணி ஆகும், காலையில் 10 மணி 10:30க்கு தான் எழும்புவாங்க அப்படின்னு சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன பிள்ளைங்க நம்ம வந்து பிறக்கிறதுக்கு முன்பாக நம்ம வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ நேரம்னாலும் தூங்கியிருக்கலாம். என்ன அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது பகல் எது நைட் எதுவும் தெரியாது. ஆனால் வெளியில் வந்த பிறகு நம்ம பழக்க வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. கர்த்தர் நம்ம கரங்களிலே தந்த அந்த தீபங்களை அணையாமல் பிரகாசிக்க செய்யணும். சரியா, அந்த திரியை தூண்டி விடணும். அந்த வெளிச்சமானது இஷ்டத்துக்கு போய் அப்படி காட்டையே பற்றி கொள்கிறதா நம்ம வந்து மாத்திரக்கூடாது. பிள்ளைங்களை கொஞ்சம் என்ன பண்ணணும், கடிவாளம் போட்டு தான் வைக்கணும்னு. நம்ம வந்து ப்ரைவேசின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க 50-50 எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து ஆண்களுக்கு நாங்கள் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் போல் நிறைய பேர் அலைகிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாமே நம்மளுக்கு வந்து செய்யலாம், உரிமை இருக்குது. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தகுதி கிடையாதுங்கிறத அடிக்கடி நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய கர்த்தருடைய பிரமாணங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, நீ எங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை செல்வங்களுக்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைகளை பிரகாசிக்க செய்யும் அந்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளை நேர்த்தியாய் உமக்கென்று அழகாக வளர்த்திடும் அந்த ஞானத்தை நீங்கள் எங்கள் பெற்றோர்களாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் வைக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.